வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் டாப்பிக்லேருந்து ஒரு ரீசனிங்கில் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதில் வந்துட்டு ஒரு மூணு ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? SBI POக்கான கொஷின்ஸ் இது. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. கொஷின் ரீட் பண்ணுங்கள். கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நான் நம்பர் 1 போடணும், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் நம்பர் 9 போடணும். நான் இப்போ 9 பேர் இருக்காங்க. அவங்க 9 பேருக்கும் ஒவ்வொரு வண்டி பிடிக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்காங்க. புரியுதா? ஓகே. W குரலாக வச்சுருக்காங்க. லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். P leaves on an even number floor. The person who has 120 lives on the 4th floor. T lives on the 2nd floor and has Hyundai. The person having 110 lives on the 3rd floor. இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது அப்படியே நம்ம எடுத்து உடனே எழுதிட வேண்டியதான். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பாருங்கள். There are 3 floors between R and V. S lives on the floor immediately on which X lives. There is 1 floor between U and V. U does not have 120. U does not live on the ground floor. இந்த பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம சம்மையை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். சரியா? சரி, இப்போது நம்பரிங் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃப்ளோரில் யார் இருக்காங்க? T இருக்காங்க. அவங்க வச்சுருக்க வண்டி Hyundai. தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறது 110 வச்சுருக்காங்க. ஃபோர்த் ஃப்ளோர் இருக்கவங்க 120 வச்சுருக்காங்க. புரியுதா? U வந்துட்டு 110லைக்கும் வராது, கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் U வராது. சரியா? U இங்கே வராதுங்கும் போது V வந்து நம்ம எங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, 5th ஃப்ளோர்லையும் V ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ யாரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஏன்னா ஆருக்கும் விக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆருக்கு மேலேயும் V வரலாம், ஆருக்கு கீழேயும் V வரலாம், 3 ஃப்ளோருக்கு கீழே. அப்படி தானே? இப்போ ஆருக்கு 3 ஃப்ளோருக்கு கீழே V பார்த்தீங்க அப்படின்னா V எங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் V ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா U எங்கே வரணும்? ஒரு ஃப்ளோர் விட்டுட்டு மேலே வரணும். ஆனால் 110 வச்சுருக்க U வந்து 110 வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கேன்சல் எடுக்க முடியாது. ஸோ ஆருக்கு மேலே தான் நம்ம V எடுக்கணும். ஸோ 1 2 3 விட்டுட்டு V வந்துட்டு எங்கே இருக்காங்க? 9ல் இருக்காங்க. சரியா? 9 ஆல்ரெடி வேகன் 6 இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன் ஹேவிங் வேகன் லிவ்ஸ் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர். சரியா? அப்போது U எங்கே இருப்பாங்க? 7th ஃப்ளோரில் இருப்பாங்க. புரிஞ்சா? இது ஒன்று, இப்படி ஒன்று எடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஆரை கிரவுண்ட் ஃப்ளோர் எடுக்க முடியும். அப்படி தானே? கிரவுண்ட் ஃப்ளோர்லும் எடுக்க முடியும். எடுத்தோன்னா 1 2 3 விட்டுட்டு V 5th ஃப்ளோரில் இருப்பாங்க, U அகெயின் 7th ஃப்ளோரில் ஃபிக்ஸ் ஆகுறாங்க. சரியா? மேலே யார் இருக்காங்க? டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் வேகன் 6 இருக்காங்க, மறந்துடக்கூடாது. புரியுதா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா W has Corolla and he lives on an even number floor. P lives on even number floor that is below the floor on which X lives னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. இப்போது நம்ம Wவை 8ல் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? 8ல் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா P வந்து 6த்லேயும் வரலாம், 4த்லேயும் வரலாம், Tயில் மட்டும் தான் வரமாட்டாங்க. அப்படி தானே? ஸோ Pயை நம்ம 6த்லேயும் எழுதலாம், அதே மாதிரி எங்கே எழுதலாம்? 4லையும் எழுதலாம். ஸோ நம்ம இன்னொரு ஆப்ஷனை அதை கன்சிடர் பண்ணிக்குவோம். சரியா? இருக்கட்டும். அதே மாதிரி இங்கே Wவை 8ல் ஃபிக்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர் 8ல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா P வந்துட்டு அகெயின் இங்கேயும் 6த்லேயும் வரலாம், 4லையும் வரலாம். கரெக்டாக? 2ல் ஆல்ரெடி ஆள் இருக்குது, அதனால நம்ம 2 எடுக்க முடியாது. ஸோ இங்கேயும் வரலாம். எங்கம்மா? P வந்துட்டு 4லையும் வரலாம். சரியா? இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். SX லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் இமீடியட்லி. ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. S வந்து Xக்கு மேலே இருக்குது. சரியா? பக்கத்தில் அடுத்தடுத்து இருக்குது. அப்போ SXை அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். SXை அடுத்தடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே வந்து SXை இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். 120 S 120 X 110 Xன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆரை வந்து 5th ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அங்கேயும் நம்ம SXை இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் 4th ஃப்ளோரில் P எடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு SXை எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியலை. புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா அகே நீங்கள் அது அப்படி இங்கே வேகன் 6 இருக்குது, வேகன் இருக்குது, இங்கே W இருக்குது, இங்கே U இருக்குது, Pயை நம்ம எங்கே எடுத்துருக்கோம்? இங்கே எடுத்துருக்கோம். ஸோ V வந்து இங்கே ஆல்ரெடி இருக்காங்க, இங்கே 6 இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா R வந்து இங்கே இருக்காங்க, W நம்ம 8th ஃப்ளோரில் எடுத்திருக்கோம், U ஆல்ரெடி இங்கே இருக்குது, V வேகன் 6 ஏற்கனவே நம்ம இதில் இந்த ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். சரியா? ஆல்ரெடி T Hyundai இங்கே வந்து 110 இருக்குது. சரியா? இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா SXை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இங்கே ஒரு கேப் தான் இருக்குது, SXை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கேயும் SXை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் SXை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் கேன்சல். ஸோ Pயை வந்து நம்ம 4th ஃப்ளோரில் எடுத்தோம் அப்படின்னா வரமாட்டேங்குது, ஆப்ஷன் கேன்சல் ஆகுது. SXை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நம்ம
பியை 6th ஃப்ளோரில் எடுத்தால் மட்டும்தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் சரியா. ஸோ எஸ்எக்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் ஆரை வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கோம், அதுலேயும் எஸ்எக்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஆரை வந்துட்டு 5th ஃப்ளோரில் வச்சு ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கோம், அதுலேயும் எஸ்எக்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ எஸ்எக்ஸ் இங்கே இருக்குது, புரியுதா. சரி, இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டஸ் நாட் ஹேவ் மாருதி கார். பி கிட்ட மாருதி கார் கிடையாது. அப்போ மாருதி கார் யார் வச்சுருப்பாங்க? ஆர் ஹேஸ் ஆல்டோன்னு கொடுத்துருக்காங்க, புரியுதா. ஆர் வந்து ஆல்டோ, டபிள்யூ வந்து கொரலா, அதுவும் ஞாபகம் இருக்குல்ல. டபிள்யூ கொரலா, இங்கேயும் டபிள்யூ கொரலா போட்டு இங்கே அதுதான் கேன்சல் ஆகிடுச்சு. டபிள்யூ கொரலாக்கும் சாண்ட்ரோக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க, அப்படி தானே. இங்கே அந்த பாயிண்ட் இருக்குங்க, அப்போ ரீட் பண்ணிக்கோங்க. There are 2 floors between the floors on which the persons having Santro and Corolla. சரியா. ஸோ கொரலா டபிள்யூ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். டபிள்யூஎஸ் கொரலா இருக்கிற ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃப்ளோர் விட்டுட்டு சாண்ட்ரோவை வீக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரியா. அதே மாதிரி இங்கேயும் 2 ஃப்ளோர் விட்டுட்டு சாண்ட்ரோவை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி ஆர் இருக்காங்க, ஆல்டோ இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கேன்சல். ஸோ ஆர் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்து பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. ஸோ பிக்கு வந்துட்டு பி மாருதி வச்சிருக்க மாட்டாங்க, அப்படி தானே. அப்போ மாருதி நம்ம யூக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் சரியா. பேலன்ஸ் இருக்கிறது யூ மட்டும் தான். அப்போது எல்லா காரையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது என்ன காரு? ஃபியட். ஸோ பி வந்து ஃபியட் தான் வச்சுருப்பாங்க. பி மாருதி வச்சிருக்க மாட்டாங்க, அதனால் அது யூக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிறது ஃபியட்டை பிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். எஸ் வந்து ஆல்ரெடி 120 வச்சிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸுக்கும் 110 ஆல்ரெடி இருக்குது. 3rd ஃப்ளோர்லையும் 4th ஃப்ளோர் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்சு. ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் என்ன இருக்குது? ஆர், எக்ஸ், எஸ், வி, பி, யூ, டபிள்யூ கரலாம். வேகன் ஆர் வந்து கியூ, புரிஞ்சா. பேலன்ஸ் இருக்கிறது யார்? வேகன் ஆர் வந்து கியூ பர்சன் சரியா. ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் சரியா. 10 கொஷின் என்ன அப்படின்னா, which of the following statements is true based on the given information? Q lives immediately below the floor on which W lives. Q தான் இருக்கலே மேலே இருக்கு. ஸோ இது ஃபால்ஸு. X lives immediately above the floor on which P lives. இல்லை, P தான் இருக்காங்க. U lives on the 8th floor. இல்லை. S has 120. S has 120 தான் கரெக்ட் ஆப்ஷன் சரியா. ஸோ டி ஆப்ஷன் டி தான் கரெக்ட், புரிஞ்சா. ஓகே, அடுத்து பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், on which of the following floors does we live? we எந்த ஃப்ளோரில் இருக்காங்க? we சாண்ட்ரோ 5th ஃப்ளோரில் இருக்காங்க. ஆப்ஷன் சி, புரியுதா. ஆப்ஷன் சி. P has which of the following cars? P வந்து என்ன கார் வச்சுருக்காங்க? ஃபியட் தான் வச்சுருக்காங்க, அப்படி தானே. லாஸ்ட்டாக நம்ம ஃபியட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபியட். இப்போ 4th கொஸ்டின் பாருங்கள். which of the following statements are false with respect to x? எக்ஸை பொறுத்து எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. x lives on the 3rd floor அப்படிங்கிறது என்னது? x lives on the 3rd floor, கரெக்டாக. x வந்து எங்கே இருக்காங்க? 3rd ஃப்ளோரில் தான் இருக்காங்க. x lives immediately above t. x lives immediately above t-யும் கரெக்டு. x lives between s and t, அதுவும் கரெக்டு. x வந்து எங்கே இருக்காங்க? எஸ்ஸுக்கும் டிக்கு நடுவில் தான் x இருக்காங்க, கரெக்டா. ஓகே. ஆல் த above statements are false. இதுதான் இருக்கிறதுலே ஃபால்ஸ். மூணுமே கரெக்ட். ஏவும் இருக்குது, ஏ, பி, சி மூணுமே வந்துட்டு உண்மை இருக்குது, ட்ரூ. ஆனால் டி ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் த above statements are falseன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். மூணுமே வந்துட்டு ட்ரூ தான். ஸோ அதனால் 4th ஆப்ஷன் இங்கே வந்து நம்ம எரடிகேட் பண்ண வேண்டியதான். ஏன்னா இந்த மேலே இருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நன் ஆஃப் தீஸ் தான் சூஸ் பண்ணணும். எதுவுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்ம நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் தான் கரெக்ட், ஓகேவா. இப்போது லாஸ்ட் கொஸ்டின், which of the following groups are alike based on their seating positions in the above arrangement? XR, எக்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, டி இருக்காங்க. எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. டபிள்யூக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. விக்கும் டீக்கும் நடுவில் இருந்தால் இருக்காங்க. டி இதான் டி, புரியுதா. 2nd ஃப்ளோரில் டி உண்டாயிருக்காங்க சரியா. ஸோ விக்கும் டீக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், புரியுதா. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, எஸ்பிக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, டபிள்யூக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க, புரியுதா. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர், புரியுதா. எக்ஸாம் பார்க்கலாமா? சரி. 10 persons are sitting in 2 rows containing 5 persons each. In row 1,
A, B, C, D and E are sitting and all of them facing south. In row 2, P, Q, R and T, P, Q, R, S and T are sitting and all of them are facing north. In the given sitting arrangement, each member sitting in a row faces another member of the other row. Moreover, each of them belongs to different country, not necessarily in the same order. There are only 2 persons sitting between the Australia. Okay, இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா row 1 and row 2. row 1ல இருக்கிறவங்க எல்லாரும் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. row 2ல இருக்கவங்க எல்லாரும் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. புரியுதா? டோட்டலாக 10 பேர் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 2 பேரும் பேரலாக உட்காந்துருக்காங்க. 5 பேர் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 5 பேர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 10 பேர் ஆச்சா? ஓகே, இப்போ பாருங்கள், there are only 2 persons sitting between the Australian who sit at an extreme end. ஆஸ்திரேலியா வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்களாம். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஸ்திரேலியன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, there are 2 persons sitting between the Australian who sits at extreme end and E. ரெண்டு ஈக்கும் ஆஸ்திரேலியன் காரனுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஈவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ABCDE வந்து ஃபர்ஸ்ட் ரோ. புரியுதா? அதனால் மேலே எழுதியிருக்கேன். PQRS வந்து செகண்ட் ரோ. PQRS பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது செகண்ட் ரோவில் எழுதணும். ABCD பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது மேலே எழுதணும். இப்போ நான் இ பற்றி சொல்லியிருக்கிறதுனால மேலே இருக்க ரோ 1ன்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா ஈக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் 2 பேர் கொடுத்துட்டாங்க இருக்காங்களா, அதனால் ஈவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஆஸ்திரேலியாவை இதில் ஃபஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரீமில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 இ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதா? சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. P who sits in the middle of the row is not an immediate neighbor of Q. P Q arrest எந்த ரோ? செகண்ட் ரோ. அப்படின்னா கீழே எழுதணும். P sits in the middle of the row and Q பக்கத்தில் வரமாட்டாங்களாம். ஸோ Q அடிச்சிருங்க. சரியா? பக்கத்தில் P பக்கத்தில் Q வராது. Q வந்து இங்கே வரும், இல்லை இங்கே வரணும். சரியா? ஃபஸ்ட்டில் வரணும், 5th பொசிஷனில் வரணும். சரியா? சரி, P who sits in the middle of the row is not an immediate neighbor of Q who is not a Russian. Q வந்து ரஷ்யன் கிடையாது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? T is sitting at the extreme end. T வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்க. 5th இருக்கலாம், 1லையும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பார்த்தா Q. ஸோ QT இப்படி வரணும், இல்லைனா இப்படி வரணும். புரியுதா? அந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்குது. சரியா? சரி, அடுத்து E, a Japanese sits on the immediate right of the person from Brazil and faces the immediate neighbor of Q. B is not sitting at the extreme left end. B வந்து extreme left end, இங்கே B வரமாட்டாங்க. சரியா? ஓகேவா? P is not from Iran. P is not from Iran. There is only one person sitting between C and D who is from Australia. D is from Australia. ஆல்ரெடி ஆஸ்திரேலியா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ D வந்து ஆஸ்திரேலியா. சரியா? Dக்கும் Cக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்களாம். ஸோ D எங்கே ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா C நம்ம 3ல ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி Dக்கும் Cக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கும். சரியா? இங்கே இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? E, a Japanese sits on the immediate right of the person from Brazil and faces the immediate neighbor of Q. ஸோ E வந்து ஜாப்பனீஸ், அப்படி தானே? ஸோ ஜாப்பனீஸ் பர்சனுக்கு பக்கத்தில் எங்கே உட்காந்து E வந்து எங்கே உட்காந்துருக்காங்க? சிட்ஸ் டு இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் பிரேசில். அப்போது இவன் வந்து பிரேசில்காரன். இவன் இங்கே E வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா பிரேசில் வந்து இங்கே வரணும். பிரேசில் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஃபேஸஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் Q. E, a Japanese sits on the immediate right of the person from Brazil and faces the immediate neighbor of Q. அப்படின்னா அந்த யாரை குறிக்குது? இமீடியட் நெய்பர் ஆஃப் Qவை ஃபேஸ் பண்ணிக்கிறது யாரு? ஜாப்பனீஸ். புரியுதா? அப்போது Q வந்து இங்கே வரணும். Q இங்கே இருந்ததுன்னா E ஜாப்பனீஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ Q இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா T வந்து இங்கே இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கணும். எழுது Q ஆர் T வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தோம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், E வந்து ஜாப்பனீஸ் இங்கே இருக்காங்க. ஜாப்பனீஸ் இங்கே இருக்கும்போது பிரேசில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜாப்பனீஸ் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? Qவோட இமீடியட் நெய்பரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? Qவோட இமீடியட் நெய்பரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா E, a Japanese sits on the immediate right of the person from Brazil. அப்போ இங்கே யார்? பிரேசில். C தான் பிரேசில் இந்த ஆப்ஷனில். E, a Japanese sits on the immediate right. இங்கே தான் ரைட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த பக்கம் தான் ரைட்டு. ஸோ Cக்கு ரைட்டில், பிரேசில்காரனுக்கு ரைட்டில் இமீடியட் ரைட்டில் E ஜாப்பனீஸ் இருக்காங்க. யாரை ஃபேஸ் பண்ணிருக்காங்க? அண்ட் ஃபேஸஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் த பர்சன் Q. புரிஞ்சா? இமீடியட் நெய்பர் ஆஃப் Q அண்ட் ஃபேஸஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் Q. இமீடியட் நெய்பர் ஆஃப் Q யார்? இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணி
ஜாப்பனீஸ் இ இருக்காங்க சரியா. ஸோ இங்கே கியூ வரும் அப்படின்னா இமீடியட் நெய்பர் தானே. ஸோ கியூ இங்கே இருக்குன்னா டி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரியா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கியூ வந்து ரஷ்யாக்காரங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூ ஹூ இஸ் நாட் அ ரஷ்யன். கியூ ஹூ இஸ் நாட் அ ரஷ்யன் கொடுத்துருக்கனால கியூ வந்து ரஷ்யாக்காரங்க கிடையாது. ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பி இஸ் நாட் ஃப்ரம் ஈரான் அப்படிங்கிறத மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஆஸ்திரேலியா டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாப்பனீஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு சி பிரேசில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கியூ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகுது, டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இது ஒரு ஆப்ஷன் சரியா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவனிச்சிங்களா? திருப்பி நான் சொல்கிறேன். ஆஸ்திரேலியாக்காரங்க எக்ஸ்ட்ரீமேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டி ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஒரு பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர் அடுத்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இஸ் ஃப்ரம் ஜாப்பனீஸ் இஸ் த இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் பிரேசில்னு சொன்னதுனால ஃப்ரம் பிரேசில் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டிக்கும் சிக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு டிசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வச்சு பிரேசில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, டி வச்சு சி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ரோ 1ல் அதே மாதிரி ரோ 2ல் ஜாப்பனீஸ் who is the immediate right of the person from Brazil faces the immediate neighbor of the Q அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பர்சன் ஃப்ரம் பிரேசிலுக்கு இமீடியட் ரைட்டில் இருக்காங்க. ஸோ பிரேசில் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா, இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூவை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கியூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கியூவும் டியும் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ டி சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ கியூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டி இங்கே வச்சிரும், இங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டாக இது ஒரு ஆப்ஷன். இது செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை இந்த எக்ஸ்ட்ரீமில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 பர்சனுக்கு அப்புறம் ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஈஸ் ஃப்ரம் ஜாப்பனீஸ் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பர்சன். அதனால் ஜாப்பனீஸ் இங்கே வந்துட்டு ஜாப்பனீஸ் மார்க் பண்ணிவிட்டு வந்து எங்கே இருக்காங்க, சிக்ஸ் வந்து இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் பிரேசில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேசில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹூ ஃபேஸஸ் த ஜாப்பனீஸ் ஃபேஸஸ் த இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் பிரேசில் அண்ட் ஃபேஸஸ் த இமீடியட் நைபர் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் கியூ. புரிஞ்சா? அண்ட் ஃபேஸஸ் த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஃபேஸஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூன்னு கொடுத்துருக்கனால திருப்பி அதே யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? ஆஸ்திரேலியா டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஆஸ்திரேலியாவை நம்ம இந்த லெஃப்ட் இந்த எக்ஸ்ட்ரீமில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும் சரியா. கியூ டிபி மாறி இருக்குது சரியா, கியூவும் டியும் மாறி இருக்குது. புரிஞ்சுல? இன்னொரு பாயிண்ட் என்ன, பி இஸ் நாட் ஃப்ரம் ஈரான், கியூ இஸ் நாட் ஃப்ரம் ரஷ்யா. புரிஞ்சுல? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். B is not sitting at the extreme left end. இங்கே நமக்கு E ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, C ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, D ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. B வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் உட்காந்துருக்க மாட்டாங்களாம். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் என்னது, இது. அப்போ வந்து B இங்கே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. B வந்து நடுவில் எங்கேயோ வருது. இங்கே அதே மாதிரி இங்கேயும் 2 ஆப்ஷன் எங்கே வேணாலும் வரலாம் சரியா. P is not from Iran. There is only one person sitting between C and D. அது மார்க் பண்ணிட்டோம். S is an Indian and is an immediate neighbor of the Russia. சரியா. S is an Indian and is an immediate neighbor of the ரஷ்யா சரியா. சரி, அதனால் இப்போது ஸோ நம்ம எஸ்ஸை இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் இங்கே ரஷ்யா வரணும், இல்லை இங்கே ரஷ்யா வரணும். பி இஸ் நாட் ஃப்ரம் ஈரான், இங்கே ரஷ்யா வரலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ட் டஸ் நாட் ஃபேஸ் த பர்சன் ஃப்ரம் பல்ஜேரியா. எஸ் வந்து பல்ஜேரியா பர்சனை ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம அடுத்த திருப்பி எஸ் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுவோம். ஆர் ஹூ இஸ் ஃப்ரம் பெல்ஜியம் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் ஈரான் ஹூ இஸ் ஃபேசிங் த இமீடியட் நெய்பர் ஆஃப் த ஜாப்பனீஸ். சரி, எங்கே பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பாயிண்ட்டில் பாருங்கள், ஜாப்பனீஸ் மேற்கொண்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு பெல்ஜியம் மார்க் பண்ணலாமா. ஆர் ஹூ இஸ் ஃப்ரம் பெல்ஜியம் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் ஈரான். சரி, ஹூ இஸ் ஃபேசிங் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் த ஜாப்பனீஸ். ஆர் வந்து பெல்ஜியமில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து யாருக்கு இமீடியட் நெய்பர், ஈரானுக்கு இமீடியட் நெய்பர். அப்போது ஈரானும் பெல்ஜியமும் ஒரே இந்த பக்கத்தில் எங்கேயும் வருது சரியா, இங்கே தான் வருது. ஈரான் ஹூ இஸ் ஃபேஸிங் த இமீடியட் நெய்பர் ஆஃப் த ஜாப்பனீஸ் பக்கத்தில். ஸோ இங்கே வந்து ஜாப்பனீஸ் பக்கத்தில் யார் இருக்காங்க, பிரேசில் இருக்காங்க. இங்கே வந்து பிரேசில் இங்கே இருக்காங்க. ஈரான் வந்து பி வந்து ஃபேஸ் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா இங்கே பி வந்து ஈரான் கிடையாது. ஸோ இந்த பக்கம் தான் வைக்க முடியும். ஸோ ஜாப்பனீஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈரான் பர்சன் வந்து ஜாப்பனீஸோட இமீடியட் நெய்பரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ கியூ வந்து ஈரான் ஆகும். அப்போது இங்கே வந்து ஆர் பெல்ஜியம். புரியுதா? அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஜாப்பனீஸ் வச்சு தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுல? ஸோ இங்கே ஜாப்பனீஸ் இருக்காங்க அப்படின்னா
இங்கே ஈரான் அகைன் இங்கே வராது. இங்கே ரெண்டுலேயுமே ஈரான் இங்கே போட முடியாது. நீங்கள் நடுவில் வந்துட்டு பி இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வர முடியாது. நம்ம இந்த பக்கம் தான் பார்க்கணும். அப்படின்னா இ ஜாப்பனீஸ் ஆர் ஃப்ரம் பெல்ஜியம் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் ஈரான். ஸோ ஈரான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஆரை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். புரிஞ்சுல? ஆர் who is from Belgium is an immediate neighbor of the person from Iran கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் பி கிடையாது. ஸோ நம்ம இங்கே தான் ஈரான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஈரான் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? இமீடியட் நெய்பர் ஆஃப் த ஜாப்பனீஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட் பர்சன் ஆஃப் த ஜாப்பனீஸ் யார்? பிரேசில்காரங்க. ஸோ இவங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் பெல்ஜியம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆர் பெல்ஜியம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிறது யாருமா இங்கே? எஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ எஸ் இஸ் அன் இண்டியன். எஸ் வந்து இங்கே இருப்பாங்க. புரியுதா? அதே மாதிரி இங்கே வந்து எஸ் வந்து இங்கே இருப்பாங்க. புரிஞ்சுல? இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எப்படி நம்ம கேன்சல் பண்ணுற ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 5 பேருமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள் டி இஸ் நாட் ஃப்ரம் இந்தோனேஷியா. டி வந்து இந்தோனேஷியா கிடையாது. பி வந்து ரொமானியா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இப்போ மேலே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா there are 2 persons between the Romania and Bulgarian. இங்கே இந்த கீழே உள்ள ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பெல்ஜியம், ஈரான், இந்தியா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ நடுவில் 2 பர்சன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணவே இடமே இல்லை. 2 பர்சன் விட்டுட்டு பல்ஜேரியனையும் ரொமானியாவும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரி, அங்கே இருக்கிறது இடையில வந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க, இந்தியன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த பல்ஜேரியன் ரொமானியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே உள்ள ரோ 1 தான் பார்க்கணும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல்ஜேரியன் ரொமானியா இப்படியும் இருக்கலாம், இல்லை ரொமானியா பல்ஜேரியன் இப்படியும் இருக்கலாம். நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ யார் பல்ஜேரியன், யார் வந்து ரொமானியா பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S is an Indian and is an immediate neighbor of the Russian and does not face the person from Bulgaria கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ S வந்து இந்தியன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பல்ஜேரியா இங்கே வராது, பல்ஜேரியா இங்கே தான் வரணும், ரொமானியா இங்கே தான் வரணும். புரியுதா? ஓகே. B is not from Romania கொடுத்துருக்காங்க. அப்போ B இங்கே போட முடியாது, B இங்கே தான் போடணும், ஏவை இங்கே தான் போடணும். புரிஞ்சுல? அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா S is an Indian and who does not face the Bulgarian. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 நடுவில் யார் இருக்காங்க? ஒருத்தவங்க ஆல்ரெடி இங்கே ஒரு 2 பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எஸ் ஃபேஸஸ் அண்ட் டஸ் நாட் ஃபேஸ் த பர்சன் பெல்ஜியன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே ரொமானியாவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 பர்சன் விட்டு பல்ஜேரியன் நீங்கள் போட முடியாது. ஆல்ரெடி இங்கே ஜாப்பனீஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கேன்சல். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. புரிஞ்சுல? தேர்ட் இப்போ ஆர் பெல்ஜியம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இ ஜாப்பனீஸுங்கிற அந்த பாயிண்ட் இ வச்சு இ ஜாப்பனீஸ்காரங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம பெல்ஜியம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தியனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பர்சன் இருக்காங்க, பல்ஜேரியானுக்கும் ரொமானியாவுக்கும் நடுவில் 2 பர்சன் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனில் பல்ஜேரியாவும் ரொமானியாவும் ஃபிக்ஸ் பண்ண முடியலை. புரியுதா? ஆனால் உள்ளே இருக்க ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 2 கேப் இருக்குது. ரோ 1ல் 2 கேப் இருக்குது. ஸோ பல்ஜேரியன் ரொமானியா ஃபிக்ஸ் பண்ணலாம். எஸ் டஸ் நாட் ஃபேஸ் த பல்ஜேரியன் பர்சன். ஸோ எஸ்ஸுக்கு மேலே பல்ஜேரியன் போடாமல் ரொமானியாவை போட்டுட்டோம். ரொமானியாவை போட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது பி, அவங்களுக்கு வந்து பல்ஜேரியனை பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பல்ஜேரியனை போட்டாச்சு. ஏபி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பி இஸ் நாட் ஃப்ரம் ரொமானியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பல்ஜேரியனுக்கு பியை கொடுத்தாச்சு, ரொமானியாவுக்கு ஏவை கொடுத்தாச்சு. முடிஞ்சுல? ஸோ எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டி இஸ் நாட் ஃப்ரம் இந்தோனேஷியா. அப்போ யார் இந்தோனேஷியாக்காரங்களா இருப்பாங்க? பி இஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா. பேலன்ஸ் இருக்கிற நாடு என்ன நாடு? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ரோ 1ல் பி பல்ஜேரியன், டி 2 செகண்ட் பொசிஷனில் இ ஜாப்பனீஸ், சி பிரேசில், ஏ ரொமானியா, டி ஆஸ்திரேலியன் பர்சன். சரியா? அதே மாதிரி ரோ 2ல் Q ஈரான், ஆர் பெல்ஜியம், பி இந்தோனேஷியா, எஸ் இந்தியா, டி ரஷ்யா. புரிஞ்சுல? ஸோ இதுதான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரோவில் பி இ சி ஏ டி. சரியா? பி பல்ஜேரியா, இ ஜாப்பனீஸ், சி பிரேசில், ஏ ரொமானியா, டி ஆஸ்திரேலியா. ரோ 2ல் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட்டில் 1 to 5 Q ஈரான், ஆர் பெல்ஜியம், பி இந்தோனேஷியா, எஸ் இந்தியன், டி ரஷ்யா. புரிஞ்சா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? A belongs to which of the following countries? Option B. Who is from Indonesia? Option D. P is from Indonesia. The Australian is related to the Romania in a certain way based on the seating positions. Then the Russian is related to who among the following on the same seating pattern? Australian வந்து எப்படி ரொமானியாவுக்கு என்ன சீட்டிங் பொசிஷனில் இருக்காங்களோ அதே பொசிஷனில் ரஷ்யா கூட இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. Then the Russian is related to who among the following on the same seating patternல இருக்கிறது ரஷ்யா கூட யாரு? ஆஸ்திரேலியன் எப்படி ரொமானியா கூட ரிலேட் ஆயிருக்காங்க அப்படின்னா இமீடியட் லெஃப்ட். கரெக்டா? ஆஸ்திரேலியா வந்து ரொமானியாவுக்கு இமீடியட் லெஃப்டில் இருக்காங்க. அப்போ ரஷ்யன் கூட இமீடியட் லெஃப்டில் இருக்கிறது யார்? இந்தியா. ஆப்ஷன் டி.
ஸோ how the Australian is related to Romania the same way Russian is related to Indiaன்னு கேட்டால் அது வந்து என்னது, அவங்க வந்து இமீடியட், இவங்க வந்து எப்படி இமீடியட் லெஃப்ட்டில் இருக்காங்களோ, ஆஸ்திரேலியனுக்கு ரொமானியன் இமீடியட் லெஃப்ட்டில் இருக்காங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இந்தியா இமீடியட் லெஃப்ட்டில் இருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ரோவில் இமீடியட் லெஃப்ட்டுங்கிறது வேறு, செகண்ட் ரோவில் இமீடியட் லெஃப்ட்டுங்கிறது வேறு. ஃபஸ்ட் ரோவில் இமீடியட் லெஃப்ட் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம், சரியா? செகண்ட் ரோவில் இமீடியட் லெஃப்ட்டு இந்த பக்கம், புரிஞ்சுல? ஸோ ரஷ்யாக்கு இமீடியட் லெஃப்ட்டு இந்தியா, புரிஞ்சுல? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 4 of the following 5 are alike in a certain way on the sitting position based on the sitting positions and so on. So form a group. Which of the following is different for the group? ஜாப்பனீஸ், ரொமானியா, பெல்ஜியம், இந்தியா எல்லாம் நடுவில் இருக்காங்க, ரஷ்யா மட்டும் வெளியே இருக்காங்க. ஸோ ரஷ்யா தான் ஆப்ஷன், சரியா? எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி, ரஷ்யா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், புரிஞ்சுல? ஓகே, இப்போ அடுத்த 5th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் டெஃபினெட்லி ஃபால்ஸ்? எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க, சரியா? எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு? பி இஸ் ஃப்ரம் பல்கேரியா. பி இஸ் ஃப்ரம் பல்கேரியா கரெக்டு தான், தப்பு கிடையாது. தெர் ஆர் 2 persons sitting between the Indian and the person from Iran. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க, கரெக்டு. The Brazilian faces the person from Indonesia. கரெக்டு. The person who is from Iran sits opposite the Australian. The person who is from Iran sits opposite the Australian. தப்பு. ஆஸ்திரேலியன் இங்கே இருக்காங்க, ஈரான் இங்கே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இது ஆப்ஷன் 4 தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், சரியா? ஸோ ஆப்ஷன் 4 டி ஆப்ஷன் தான் கரெக்ட், புரிஞ்சா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. 8 railway stations M, N, O, P, Q, R, S and T were built on the same years in the month of March, August, September and December on either 26th or 29th of these months. No 2 stations were built on the same day. ஒரு ஸ்டேஷன் ஒரு நாள் தான். Number of stations built before N was twice as that of the number of stations built before T. என்ன அர்த்தம்? Nக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்டேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா Tக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் கட்டியிருப்பாங்க. Nக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் பில் கட்டியிருக்காங்க அப்படின்னா Tக்கு முன்னாடி 4 ஸ்டேஷன் கட்டியிருப்பாங்க. அதே இப்போ Nக்கு முன்னாடி 3 ஸ்டேஷன் கட்டியிருக்காங்கன்னா Tக்கு முன்னாடி 6 ஸ்டேஷன் கட்டியிருக்கணும், சரியா? ஸோ ட்வைஸ். ஸோ T and S were built on the same month. P was built on 26th of a month with 31 days. Only one station was built between Q and R. Q was built before R. சரியா? அப்போ Q நடுவில் ஒரு பர்சன் அடுத்து R வரணும். O was built immediately before M அப்படின்னா O M, சரியா? புரிஞ்சுல? only one station was built between Q and R னா Q was built before Rனு கொடுத்துருக்காங்க. ஸோ Q Rக்கு முன்னாடி Q கட்டிட்டாங்க, 2 பேருக்கு நடுவில் ஆல்ரெடி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ Q ஏதோ ஒரு ஸ்டேஷன் அடுத்து R ஸ்டேஷன். O was built immediately before M அப்படின்னா Mக்கு முன்னாடி O கட்டிட்டாங்க, Mக்கு முன்னாடி O தான் கட்டியிருக்காங்க. ஸோ O Mனு வரணும். M and Q were not built on consecutive turns. அடுத்தடுத்து எம்மும் கியூவும் அடுத்தடுத்து வராது, அடுத்தடுத்து அவங்க கட்டலை, சரியா? கன்சிக்யூட்டிவ் என்னது? அடுத்தடுத்து, சரியா? சரி, இப்போ இத்தனை ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எழுதிக்குவோமா? ஓகேவா? சரி. P was built on 26th of a month with 31 days. இப்போ வச்சுக்கோங்க, 31 டேஸில் இருக்கிற மந்த் என்னது? மார்ச், ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர், புரியுதா? செப்டம்பர் தவிர்த்து எல்லாமே 31 டேஸ் இருக்கிற மந்த்து தான். ஸோ அதை நம்ம இப்போ எடுத்தோன்னா கிளம்பிடுவோம். இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் பில் பிஃபோர் என் வாஸ் ட்வைஸ் அஸ் தட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் பில் பிஃபோர் டி. டி அண்ட் எஸ் were built in the same monthன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். டிஎஸ் சேம் மந்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி அண்ட் எஸ் were built in the same month. இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? அதில் எஸ் டியா டிஎஸ்ஸா, டிக்கு முன்னாடி எஸ்ஸா இல்லை டிக்கு அப்புறம் எஸ்ஸாங்கன்னு தெரியல, நம்ம ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சரியா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் பில்ட் பிஃபோர் என் வாஸ் ட்வைஸ் அஸ் தட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் பில் பிஃபோர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம டியை வந்துட்டு இங்கே எடுத்தோன்னா சேம் மந்த் தான் எஸ்ஸும் டியும். ஸோ எஸ்ஸை மேலே போட்டுருங்க, சரியா? மார்ச்சில் தான் எஸ்ஸும் டியும் இருக்காங்க. இப்போ டிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க அப்படின்னா என்னக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் கட்டியிருப்பாங்க. ஸோ என்ன நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், புரிஞ்சுல? ஓகே, கரெக்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டீயை நீங்கள் டிக்கு மேலே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது டீயை நம்ம ஆகஸ்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே டிக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க, டியும் எஸ்ஸும் ஒரே மந்த்து. ஸோ டிஎஸ்ஸை ஆகஸ்ட்லேயே போட்டுருங்க. ஸோ என் வந்து டிக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேஷன் கட்டியிருக்காங்களோ அதுக்கு ட்வைஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் என்ன கட்டியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ 1 2 3 4 என் எங்கே இருப்பாங்க? செப்டம்பர் 26ல் இருப்பாங்க, சரியா? அதே மாதிரி இப்போ டிக்கு முன்னாடி
3 ஸ்டேஷன் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3. டீக்கு முன்னாடி 3 ஸ்டேஷன் கட்டிட்டாங்க. அப்போ எனக்கு முன்னாடி 6 ஸ்டேஷன் கட்டியிருக்கணும், அப்படி தானே? ஸோ 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் n. ஸோ டீக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் மேலே இருக்குது. எஸ்ஸும் டீயும் ஒரே மந்த்து, ஸோ எஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆகஸ்ட் மந்தில் டீ ஸ்டேஷனை வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே வந்துட்டு 2 ஃப்ளோர் விட்டுருக்கோம். ஸோ எனக்கு மேலே 4 ஸ்டேஷன் இருக்குது. சரியா? அதே மாதிரி இப்போது அதே மாதிரி டீக்கு முன்னாடி 3 ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி 6 ஸ்டேஷன் 1 2 3 4 5 6 புரிஞ்சா? 6 ஸ்டேஷன் இருக்குது. எஸ்ஸும் டீயும் சேம் மந்த்து. ஸோ இது அப்படி இன்டர்சேஞ்ச், எஸ் டீ இப்படி இருக்கிறது இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இதுக்கு மேலே நம்ம டீயை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். செப்டம்பர் மந்தில் டீயை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே 4 ஸ்டேஷன் இருக்குது. இங்கே வந்துட்டு 4 5 6 7 8 ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் யார் வரணும்? நம்ம என்ன போடணும். அப்போது இது போட முடியாது. ஸோ இவ்வளோ தான் எடுக்க முடியும். இத்தனை வரைக்கும் தான் எடுக்க முடியும். 3 வரைக்கும் நம்ம டீக்கு முன்னாடி 3 ஸ்டேஷன்ஸ் வரைக்கும் தான் நம்ம கட்டினா தான் எடுத்துக்க முடியும். 4 ஸ்டேஷன்ஸ் கட்டினா தான் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணுக்கு போடுறதுக்கு இடம் இல்லை. சரியா? அதனால் நம்ம இது வரைக்கும் ஆப்ஷன் எடுத்தது போதும். அதுக்கடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். P was built on 26th of a month with 31 days. P was built on 26th of a month with 31 days. இதில் வந்துட்டு எங்கேயாவது 26 போட முடியும், P போட முடியுமா? இங்கே P போடலாம், ஆகஸ்ட்டில் போடலாம், எல்லா இடத்துலையும் போடலாம் போலையே. சரி, ஸோ P வந்து இங்கே ஆகஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் மார்ச்சில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணுங்கள். Only one station was built between Q and R. Q was built before R. O was built immediately before Q was built before R. O was built immediately before M. M and Q were not built on consecutive tense. M என்ன அடுத்தடுத்து வரக்கூடாது. O was built immediately before M. O M அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்க, P was built on 26th of a month with 31 days. இங்கே ஆகஸ்ட்டில் போட முடியாது, ஆல்ரெடி 26ல் ஆள் இருக்குது. டிசம்பரில் போட முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம செப்டம்பரில் இங்கே ஆகஸ்ட்டில் 26ல் ஆள் இருக்குது. எஸ்ஸில் வந்துட்டு 26 போட முடியாது, 30 days தான். டி 26 போடலாம். ஸோ P எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம்? P எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி தானே? இது என்னது? T S N நம்ம P-யை இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P-யை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். சரி, அடுத்து என்னது? OM வந்து அடுத்தடுத்து போடணும். OM அடுத்தடுத்து போட மாதிரி என்ன இருக்குது? OM இங்கேயும் போடலாம். Q was built before R. O was built immediately before M. M and Q were not built on consecutive turns. சரி, இப்போ எம்ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதனால் ஓஎம்ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. சரி, இங்கே மட்டும் தான் இடம் இருக்குது. இங்கே ஓஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எம்மும் கியூவும் அடுத்தடுத்துட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஓஎம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கே வராது. இந்த ஆப்ஷன் கேன்சல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா OM இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். Q எங்கே பண்ணலாம்? Q was built before R. Only one station built between Q and R. Q and R இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Qக்கும் R நடுவில் ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கா, இங்கே போட முடியாது. ஆனால் இங்கே நம்ம போடலாம். Q was built before R and one station between Q and R. ஸோ இது வருது கரெக்டா? ஸோ Q P R. ஸோ OM TS NQ PR. இதுவே நம்மளுக்கு ஃபில் ஆகிடுச்சு. கரெக்டாக? நம்ம எடுத்த ஆப்ஷனில் இந்த 2 ஆப்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம இங்கே வந்துட்டு என்னென்னா T வந்துட்டு மேலே 3 ஸ்டேஷன் வரைக்கும் வச்சு தான் எடுக்க முடியும். அதுக்கடுத்து Tக்கு முன்னாடி 4 ஸ்டேஷன் பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் 3 ஸ்டேஷன்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா Tக்கு மேலே ஒரு ஸ்டேஷன் இருக்கணும் இல்லையா? அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் Tயும் ஒரே மந்த், அதனால் எஸ்டின்னு போட்டுக்கிட்டோம். இங்கே எஸ்டிக்கு மேலே ஒன்று கட்டியிருக்காங்க. அப்போ நான் என்ன வந்துட்டு அடுத்ததில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே Tக்கு முன்னாடி 2 பேரும் சேம் மந்தில் இருக்கணுங்கிறதுக்காக 2 ஸ்டேஷன் வச்சு இங்கே எடுத்துருக்கோம். இங்கே Tக்கு மேலே 3 ஸ்டேஷன் வச்சு இந்த ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து Qக்கும் Rக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் Qக்கும் Rக்கும் நடுவில் ஒரு ஆள் போட முடியல. ஸோ இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. புரியுதா?
இந்த ஆப்ஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா ஓக்கு ஓஎம்க்கு அடுத்து Q வருது, அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வருது. ஸோ அதனால் நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம். புரிஞ்சா? இப்போ Qவை நீங்கள் எங்கே போட்டிங்க அப்படின்னா ஆரை போடுறதுக்கு இடம் இல்லை, ஆருக்கு அப்புறம் ஆர் போடுற இடத்துல எஸ் இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு எந்தனால கேன்சல் ஆச்சுன்னா ஒன்லி ஒன் ஸ்டேஷன் வாஸ் பில் பிட்வீன் Q அண்ட் ஆர், Q வாஸ் பில் பிஃபோர் ஆர் இருக்குல்ல, எந்த பாயிண்ட்னால நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷனுமே கேன்சல் ஆச்சு. புரிஞ்சுல? அதே மாதிரி எம்க்கு அடுத்து Q ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால நமக்கு இப்போ இது ஒன்று தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, இந்த ஆப்ஷன் தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. என்னது? ஓ எம் டி எஸ் என் கியூ பி ஆர், இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா? ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? How many stations were built between M and N? எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை ஸ்டேஷன் இருக்குது? 2 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ 2, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸ்டேஷன் வாஸ் பில்ட் ஆன் 29th செப்டம்பரில் கட்டின ஸ்டேஷன் பேர் என்னது? 29th செப்டம்பர் Q, ஆப்ஷன் ஏ Q. When was S built? S was built on August 29th. August 29th, option D is the correct answer. How many stations were built between N and P? N-க்கும் P-க்கும் நடுவில் ஒரு ஸ்டேஷன். So 1, option B. 4 of the following bears the similar relationship and hence form a group. Which of the following is not a part of the group? M, N, R, Q, S. M, N, R, Q, S. என்ன தவிர மற்ற எல்லாமே 29th கட்டியிருக்காங்க, N மட்டும் தான் 26th கட்டியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் N, ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். என் ஸ்டேஷன் தான் வந்துட்டு டேட் வந்து 26th கட்டியிருக்காங்க, M, R, Q, S எல்லாமே 29th கட்டியிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸப்ட் N எல்லாமே 29th முடிஞ்சிருக்கு, N மட்டும் 26th பண்ணியிருக்காங்க. சரியா? முடிஞ்சா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 2 பசலும் ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் திருப்பியும் பாருங்கள், புரிஞ்சிடும். இது வந்துட்டு SBI POக்கான கொஷின்ஸ் தான். புரியுதா? SBI POவில் எப்படி கொஷின்ஸ் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கோம், இந்த ப்ராப்ளம்ஸை. உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.